பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை நேசிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நித்திய ஜீவன் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். பிரியமானவர்களே, தாவீது ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நித்திய ஜீவனை குறித்து, இனி சம்பவிப்பவைகளை குறித்து இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தேவ சமூகத்திலே தேவனை தரிசிப்பான் என்று சொல்லி ஒரு நிச்சயத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஒவ்வொருவரும் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையின் ஜனங்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தேவனை அறியாத போதே அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு தேவன் நம்மை முன்குறித்தார். நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவர் நம்முடைய தகப்பன். நாம் இந்த உலகத்தின் வாழ்வை முடித்த பின்பு நாம் தேவ சமூகத்திலே அவரை தரிசிக்கும்படியாக நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அந்த நிச்சயம் நமக்கு உண்டு. அங்கு 1 யோவான் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அவர் நமக்கு வாக்குத்தத்தமாக இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று சொல்லி. நாம் நித்திய ஜீவனுக்காக முன்குறிக்கப்பட்டவர்கள். தேவ சமூகத்திலே காணப்படும்படிக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் நம்முடைய வாழ்வின் அடுத்த பகுதியிலே நாம் தேவனோடு இருக்க போகிறோம். இந்த இடைக்கால இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் நடத்தப்படுகிறோம். கர்த்தர் தம் பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் நம்முடைய தகப்பன். இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற நாட்களில் எல்லாம் அவரே நமக்கு துணையாய் இருக்க போகிறார். அவரே நமக்கு துணையாய் இருக்கிறார். அவரே நமக்கு துணையாய் இருந்திருக்கிறார். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள். அவருடைய கிருபையினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சமூகம் நமக்கு எப்பொழுதும் உண்டு. தேவ சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய வழிகளில் நடப்போம். நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு நீர் எங்களை முன்குறித்து அழைத்து இது நாள் வரையில் நடத்தி கொண்டு வருகிறேன். தகப்பனே, ஆண்டவரை உண்மையே நம்பியிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற நாட்களிலே உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பும் உம்முடைய கிருபையும் எங்களுக்கு உண்டாயிருக்கும்படிக்கு செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரிடம் கூட இருந்து எல்லா நெருக்குகிற காரியங்கள் மத்தியிலே நீர் துணையாக இருந்து விடுவித்து ஆரோக்கியத்தோடு சுகபலத்தோடு ஒவ்வொருவரும் நாங்கள் பலுகி பெருக நீர் உதவி செய்வீராக. உம்முடைய கரமானது ஒவ்வொரு நடத்தும்படிக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.